சொல்லக்கூடிய தெய்வத்திலே உயர்ந்த உயர்த்தக்கூடிய நன்னீராட்டு பெரும் சார்ந்து திருவிழா என்று சொல்லக்கூடிய அதெல்லாம் அதை நன்னீராட்டு பெரும் சார்ந்து திருவிழா அப்படின்னு சொல்றோம். அப்பேற்பட்டவர்களாக அற்புதமான கும்பாபிஷேகம் என்பதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அத்தனை பொதுமக்களும் மெய்யவர்களும் ஒன்றிணைந்து கும்பாபிஷேகத்தை கண்டுபிடித்து வாழ்கிறது. இந்த கும்பாபிஷேகம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரங்கள். கும்பாபிஷேக தரிசனம் கோடி புண்ணியம், கும்பாபிஷேக தரிசனம் குலவத்த விருத்தி புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட கும்பாபிஷேகத்தை நாளை கண்ணார பார்க்க போறோம். வாழ்ந்த கோபுரத்துக்கு முதற்கட்ட கும்பாபிஷேகங்கள் இந்த கும்பாபிஷேகத்தை நம்ம கண்ணார பார்க்கிறோம் அப்படின்னா அது கெட்ட தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் அமைதியாக பலன்களை தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை செய்யணும்னா அந்த விஷயத்துடைய பலன்கள் தெரிஞ்சுக்கணும். யார் ஒருவர் இடைவிடாது காலையிலும் மாலையிலும் சிவாலயத்திற்கு சென்று ஒரு சிவாலயத்திற்கு சென்று நாட்டு மாலை என்று சொல்லக்கூடிய காணாமசை என்று சொல்லக்கூடிய நாட்டு மாட்டிடம் இருந்து வரக்கூடிய நெய்தீபம் ஏற்றி வணங்கி வழிபடக்கூடிய மகன்கள் கும்பாவளியம் நல்லா தெரியும். நாட்டு மாடு சொல்லக்கூடியது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்கள் இருக்கக்கூடிய பசுமாடு சொல்லக்கூடிய காணாமசு அப்பேற்பட்ட பசுமாட்டுடைய காணாமசோட நெய்தீபத்தை காலையில சாயங்காலமும் தினமும் இறைவனுக்கு போய் காலையில சாயங்காலம் நெய்தீபம் வைத்து சிவபெருமானுக்கு வழிபடக்கூடிய அந்த பரணாமத்து கும்பாபிஷேகம் ஒரு 2-3 நிமிஷத்துல